வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிப்பியில் ரொம்ப சூப்பராக தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் முழுமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து தீயை குறைவாக வச்சு மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா திரித்து எடுத்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். நெய் எண்ணெய் சூடானதும் 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வறுத்து திரிச்ச மசாலாவை சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வரை நல்லா கலந்து விட்டுறலாம். பொடியாக நறுக்குன்னு 2 தக்காளியை சேர்த்துடலாம். நம்மளோட சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்துடலாம். தீயை குறைவாக வச்சு தக்காளி நல்லா மசிய வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வெந்ததும் தயிர் 1/4 கப் 50 மில்லி சேர்த்து கலந்து விட்டுறலாம். தயிர் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/2 கப் தண்ணி 150 மில்லி ஊற்றிடலாம். எண்ணெயெல்லாம் மிதந்து கொதி வந்ததும் 200 கிராம் பன்னீரை சேர்த்துடலாம். தீயை குறைவாக வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை உள்ளங்கையில் சேர்த்து நல்லா கசக்கி தூவி விட்டுறலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுறலாம். மல்லி இலை தூவிடலாம். ஒருக்க கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப சுவையான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆகிருச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.